ஸோ கைஸ், ராஜஸ்தான்ல இன்னைக்கு வந்து இந்திய ராணுவத்தோட ஐஏஎஃப் ஜாக்வார் போர் விமானம் வந்து விபத்தாயிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா செய்தியும் வந்து குட்டி வீடியோவில் வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட கடைசி 5 மாசமாவே ரொம்ப விமானம் விபத்து வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட கடைசி 5 மாசமா இந்தியாவில் 3 ராணுவ விமானங்கள் வந்து விபத்துக்கு உண்டாயிருக்கு. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த வருஷம் மார்ச் 7ஆம் தேதி ஹரியானால ஒரு ராணுவ விமானம் வந்து ஆபத்துக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ஏப்ரல் 2ஆம் தேதி குஜராத்ல வந்து ஒரு போர் விமானம் வந்து ஆபத்திற்கு உண்டாயிருக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதுல இருக்க விமானி இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்த விமான விபத்து வந்து ராஜஸ்தான்ல வந்து நடந்திருக்கு. அந்த விபத்து வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணிக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விபத்துல பொதுமக்கள் யாருமே பாதிக்கப்படல. ஆனா 2 விமானிகள் வந்து இறந்திருக்கதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை பத்தி இந்திய ராணுவம் அவங்களோட எக்ஸ் தளத்துல என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா, வழக்கமான பயிற்சியின் போது தான் இது மாதிரி வந்து போர் விமானத்தோட விபத்து வந்து நடந்திருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சைட்ல இருந்து இன்னும் அந்த 2 விமானியோட பேர் வந்து குறிப்பிடல. ஸோ இது வரைக்கும் கிடைச்சிருக்க நியூஸ் இதுதான். ஸோ வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.